ரெண்டு கட்சிகள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினது, கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுறது அப்படின்னா வெளியிலிருந்து பார்க்குறப்ப ஆமாங்க கூட்டணி இருந்தால் தானேங்க வெற்றி பெற முடியும்னு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் என்ன உள்ளுக்குள்ள இருக்குன்னா, கூட்டணி துணை இல்லாமல் அதிமுக திமுகவால் வெல்லவே முடியாது அப்படின்னா அது என்ன செய்தியை சொல்லுது திரு அருணன்? இதுல ஒண்ணு செய்தி எது இல்ல விஜயன். இட் இஸ் a historic fact. இது ஒரு வரலாற்று உண்மை. 1967 இன்று வரை இப்ப கூட அதிமுக என்ன பண்ணுச்சு, நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் என்று கடந்த மக்களவை தேர்தல்ல சொல்லலையா? நாங்க பாஜகவுல இருந்து இப்ப விலகிட்டோம், ஆகவே அவர் ஒரு கணக்கு அல்லது கனவு, திமுக கூட்டணி இருக்க கட்சி எல்லாம் வந்துடும், இப்பதான் பாஜக இருக்கு இல்லையா? ஆகவே அதிமுக அவர் பத்திரிகையாளர் மணி சொன்னது போல அப்படி சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மையார் தனித்து நின்று, அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார். நீங்க பழைய கதை கூட வேணாம், இன்றைக்கு அதிமுகவின் நிலை என்ன? ஆக அவங்களே ஒரு கூட்டணி அமையாதான்னு அப்படி ஒரு துடிப்போட கடந்த மக்களவை தேர்தல் அது நடக்கல. இருந்த பாமகவும் பாஜக பக்கம் போயிடுச்சு, மிஞ்சினது தேமுதிக மட்டும்தான். இப்ப தேமுதிக இங்க இருக்க அதிமுகவோட தெரியாது. ஆகவே அதனுடைய அர்த்தம் என்ன? அதிமுகவால் முடியாது. திமுகவுடைய வரலாறு மரபு 67 அண்ணா வகுத்த அந்த பாதை ஒரு கூட்டணியோடு அதை அமைத்து தொகுதி பங்கீடுகள் செய்து தேர்தலை சந்திப்பது, இதுதான் அவர் காட்டிய பாதை. அது இன்று வரை நடந்து கொண்டு. பஷாப், இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ரெண்டு கூட்டணி கட்சிகள், அதற்கு முன்பு விசிக வேறொரு தளத்திலிருந்து பேசினாங்க. இந்த கூட்டணி கட்சிகளின் குரலை எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மனதிலே அதிருப்திகள் இருக்கிறது. அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது இடதுசாரி கம்யூனிஸ்டும் சரி அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகையும் சரி, விசிகாவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் பங்கு என்கின்ற கோஷத்தை தலைவர் மூப்பனார் 1999 கூட்டணி அமைத்த காலத்திலிருந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் 1000 மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இப்போ அருணனே பேசினார், அதிமுகவினுடைய குறைகளை தான் சொல்கிறாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் குறைகளை பற்றியோ அதை பற்றி அவர் விமர்சிக்க தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்படி பேசுவதன் மூலமாக அதிகமான உரிமைகளை பெற முடியுமா என்பதைத்தான் அவருடைய உரிமைன்னு எதை சொல்றீங்க? அதான் இடங்களை பெறுவது, அதிக சீட்டுகளை, அல்லது அவர்கள் இப்போ சாம்சங் பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி பிரச்சனைகளில் கொடுத்த வாக்குறுதியை இந்த ஆட்சி நிறைவேற்றலை, அதனுடைய வெளிப்பாடு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். 2 திராவிட இயக்கங்களும் சரி கூட்டணி இல்லாமல் அரசியலை தமிழ்நாட்டிலே வெற்றிகரமாக நடத்திவிட முடியாது அல்லது ஆட்சிக்கும் வர முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு பலமான கூட்டணி இருந்தால்தான் அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல, நீங்க சொன்னதுனால, நீங்க வரலாற்றை கோடிட்டு காண்பித்ததுனால நான் கேட்கிறேன், இதற்கு முன்பு கூட்டணியில் இருந்தவர்கள், அது கலைஞர் கருணாநிதி காலமாக இருக்கலாம், அது ஜெயலலிதா அவங்க காலமாக இருக்கலாம், இது கூட்டணிக்குள் இருந்து கொண்டே பேசியிருக்காங்களா? தேர்தல் 1 வருஷம் வர்றதுக்கு முன்பாகவே இங்க பாருங்க, கூட்டணி தயவோட தான் வெற்றி பெற முடியும், கூட்டணி துணை இல்லாமல் வெற்றி பெற முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட் அப்பெல்லாம் வந்திருக்கா? அன்னைக்கு சார் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒன்று காங்கிரஸ் திமுக, அதுக்கப்புறம் அண்ணா திமுக வந்தது, திமுக அதிமுகன்னு வச்சு பேசுவோம். திமுக அதிமுக வந்த பிறகு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன், விஜய் ஒரு கட்சியை உருவாக்கி வெளியே வந்திருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட்டணி ஆட்சிக்கும் தயார்ன்றாரு. எங்களுடைய கூட்டணிக்கு வருகின்றவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தர தயார் என்று சொல்கின்ற போது இந்த குரல் விசிகவோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகையோ கூட்டணி ஆட்சிக்கான குரலை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு, ஒன்று நீங்கள் எங்களை சரியான முறையில் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு மாற்று இடம் இருக்கிறது, பேசலாம். நான் திரு அருணன் அவர்கள் இணைப்பில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள ஒரு மறைமுக செய்தி இருக்கா திரு அருணன்? இல்ல, அதான் சொன்னேன், இந்த செய்தியும் இல்ல. அது நண்பர்கள் கற்பனையோட அதிர்த்து இந்த மாதிரி வெளிப்படுதுங்கிற மாதிரி மணி சொல்றாரு. மாறாக இது ஒரு சரித்திர உண்மை என்றுதான் கேபி சொன்னார். அவரை நிருபர்கள் கேட்கிறாங்க, நீங்க அந்த பேட்டியை நான் பழையபடி கேட்டுட்டு வந்தேன். அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆமாங்கய்யா அது ஒரு உண்மை தானே,
நீங்க ஆதி காலத்துல பாருங்க. அதான் நான் 67ல இருந்து சொன்னேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இரண்டு கட்சிகளுமே இந்த கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திச்சிருக்கு. இதுல கூட்டணிங்கிற வார்த்தையில நமக்கு ஒரு இது இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல அமைஞ்ச கூட்டணிங்கிறது எப்படி? ஒரு பொது எதிரியை வீழ்த்த, இப்ப உதாரணம் பாஜக பொது எதிரி, அதை வீழ்த்துவதற்கு அதுல ஒப்புக்கொண்ட அந்த நோக்கத்துக்காக வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தொகுதிகளை பிரித்து கொண்டு வாக்கு கேட்பது. வெற்றி பெறும் பொழுது ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் பொழுது அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அந்த கூட்டணி தொடரும். சில நேரங்களில் தொடராமல் கூட போயிருக்குது, ஆனா பொதுவாக தொடரும். இன்னைக்கு அருமையாக தொடர்ந்து கொண்டு இருக்கு. இதுல ஒண்ணு செய்தி இல்லை. கேட்டதுக்கு அதான் அவர் சொல்றாரு, ஆமாங்க ஐயா, திமுக சரி அதிமுக சரி எப்பவுமே கூட்டணி அமைச்சுதான் தேர்தல். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு திரு அருணன். ஒரே ஒரு பாயிண்ட். இதுல இடதுசாரிகள் சொல்லுகிற கூட்டணி என்பது, நான் தமிழ்நாட்டு அனுபவத்தை சொன்னேன். ஆனால் மேற்கு வங்கம், கேரளம், திரிபுராவுல நாங்க எங்க தலைமையில் அமைந்த கூட்டணி என்பது என்னன்னா, அதைத்தான் அவர் சரியா சொன்னாரு பத்திரிகையாளர் மணி. ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தை தேர்தலுக்கு முன்பே உருவாக்கி அந்த திட்டத்தை ஒப்புக்கொள்கிற கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு செய்து மக்களிடம் சென்று நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுல ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்படி சொல்லி மக்களுடைய உத்தரவை வாங்கி அமைவது அந்த கூட்டணி, அந்த பாணி மேற்கு வங்கம், கேரளா. இங்க தமிழ்நாட்டுல அப்படி அமையல. அதைத்தான் அவர் சுட்டி காமிச்சார். உடனே ஐயோ இதுல ஒரு செய்தி இருக்கு, மறைமுக செய்தி. அதுக்குள்ள வரேன் திரு அருணன். நீங்க திமுக கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி, பெருங்கட்சி, ரெண்டு பெருங்கட்சி இருந்தாலும் வெல்ல முடியாதுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதிகாரத்தில் பங்கு குறித்து கேட்கிற போதே திரு கேபி அவர்கள் சொல்வது ஆமாங்க கூட்டணி துணையோடு தான் இவங்க ஜெயிக்கிறாங்க, அதான் வரலாறு. ஆனா ஆட்சியில பங்கு கொடுக்கறது இல்ல, என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்களே. அப்ப ஒரு ஆதங்கம் இருக்கு. இல்ல கொஞ்சம் நான் அந்த கடைசி பகுதி கேட்டேன், என்ன செய்யறதுன்னு சொல்லல. அது என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன் திரு அருணன். இதை சொல்றேன். ஆமா, கூட்டணி துணையோடு தான் ஆட்சி அமைக்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா தனியா தான் அவங்க ஆட்சியை அமைக்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து, அவங்க நிலைப்பாடு. இதுல நான் கருத்து சொல்ல ஏதுமில்லை. ஐயோ என்ன செய்யறது, எங்களுக்கு மத்தியில். நீங்க வார்த்தைகளை ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடியவர். முதல் வார்த்தை கூட்டணி தயவோடு தான், சரி துணையோடு, தயவுன்ற வார்த்தையை தவிர்க்கிறேன், கூட்டணி துணையோடு தான் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனா அதிகாரத்தில் பங்கு தரல, அது அவங்க நிலைப்பாடா இருக்குன்றது என்ன செய்தியை சொல்லுது சொல்லுங்களேன். இல்லங்க, அவர் கேட்டதுக்கு என்னங்க தரமாட்டேங்கிறாங்கன்னு. ஆமா, அது அவங்க நிலைப்பாடு. முதல்ல இதெல்லாம் விளக்கிட்டதுனால அதுக்குள்ள அவர் போகல. நீங்க அந்த பேட்டியை முழுசா பார்க்கணும். முதல்ல தெளிவா சொல்றாரு, எங்க நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்பே குறைந்தபட்ச பொது திட்டத்தில் உருவானாதான் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் அப்படின்ன பிறகு இதுல என்ன வருத்தமோ அல்லது அதிருப்தியை இந்த மாதிரி வெளிப்படுத்துகிற பாணி என்று நீங்களா கற்பனை பண்ண அதுக்கு நான் மீண்டும் ஒன்றை சொல்லுகிறேன். எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. இன்றைக்கு இந்திய மக்களின் பிரதான எதிரி பாஜக தான். அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும். ஆகவே மக்களவை தேர்தலில் மட்டுமல்ல, வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக இங்கே காலூன்றி விடக் கூடாது தமிழ்நாட்டில் என்பதற்கு ஏற்பத்தான் எங்களுடைய அரசியல் உத்தி. அதன் அடிப்படையில் தான் அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில் இருக்கும். இந்தியா கூட்டணியுடைய ஒரு பகுதியாக திமுக கூட்டணி இருக்கு. இதுல நாங்க தொடர்கிறோம். திருமணி இப்ப திரும்ப 21 பேசலாம். திரு 21 இடத்தை தான் பேராசிரியரும் கோடிட்டு காண்பிக்கிறார். எங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்ற ஒண்ணுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய அர்த்தங்கள்லாம் கிடையாது. அந்த எப்படி 21 அமைஞ்சதோ அதே மாதிரி தான் அமைய போகிறது. அப்படிதான் நாங்கள் பயணிக்க போகிறோன்றதை எப்படி புரிஞ்சு? அதுதான் உங்கள் ஸ்டாண்டு, அதில் மாற்று கருத்தில் நான் ஒன்றும் அதில் குறை காணல. அருணன் சொன்னதில் கூட்டணி இன்றி வெற்றி சாத்தியம் இல்லைன்னு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பதிலாக சொன்னாலுமே அதை சொல்கிறதுக்கே இன்றைக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். வன்னியரசு மன்னிக்கணும், அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான்றதான் என்னுடைய பார்வை. மற்றபடி அவங்களோட ஸ்டாண்டில், பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் அவங்களுக்கு பிஜேபி தான் மெயின் எனிமி, சிபிஎம்முக்கு பிஜேபி தான் மெயின் எனிமி, விசிகாக்கு பிஜேபி தான் மெயின் எனிமின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதேமாதிரி ஆட்சியில் பங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பாலிசி இல்லாமல் போக மாட்டாங்க. மற்றவங்களை பற்றி என்னால் அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவங்களோட ஸ்டாண்டு வேற. ஆகவே பை அண்ட் லார்ஜ் அவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தெளிவாக தெரியுது. 26 அவங்க அப்படி தான் இருப்பாங்க, மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய உதவி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அது ஒரு கேள்விக்கான பதிலாக சொன்னா கூட அந்த அளவிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான் நான் பாணியரசு.